எல்லாருக்கும் வணக்கம். நான் தினம் ஒரு வண்ணத்தில் மீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை தான். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோலம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நதியோரம் வீசும் தென்றல் மலரோடு பேசுமா, மலராத பூக்கள் இங்கு அதை கேட்க கூடுமா, நீரோடு நீராடும் நாணங்கள் போராடும் இந்த சோலை குயிலும் இசை பாடி மயக்கும். நதியோரம் வீசும் தென்றல் மலரோடு பேசுமா, மலராத பூக்கள் இங்கு அதை கேட்க கூடுமா. நான் ஒன்றும் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லைங்க, சும்மா பாடணும்னு தோணுச்சு. நம்ம ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுதோ, நமக்கு பிடிச்ச பாட்டை பாடும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அது நமக்கு மன அமைதியை கொடுக்குதுங்க. அவ்வளவு ஏங்க, நம்ம ஒரு கடினமான வேலையை செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டே செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையோட கஷ்டமே தெரியாமல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கோலம் போடுறதுனால குறிப்பாக பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது. நம்ம அதிக நேரம் குனிஞ்சு கோலம் போடும் பொழுது நம்ம வயிற்று பகுதியில் உள்ள தசையெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி முட்டை ரொட்டி குழம்பு எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 250 கிராம் கடலை மாவும் 5 முட்டையும் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொட்டி 3/4 வெந்தால் போதும். இப்போ முட்டை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொட்டியோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேவையான பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அது கூடவே குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூளும் மல்லித்தூளையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு பொடி பார்த்திங்கன்னா மல்லி மட்டும் இல்லாமல் சீரகம், சோம்பு, மிளகு இது மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்து வீட்டிலையே அரைச்ச ஒரு பொடி. கடையில் வாங்குறது கிடையாது எப்போவுமே. நாங்கள் இந்த பொடி குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டையும் நல்ல திக்னஸையும் கொடுக்கும். எப்போவுமே மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் 1:3 ப்ரொபோர்ஷனில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். அதாவது 1 ஸ்பூன் மிளகாய் பொடிக்கு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து வச்சு பாருங்கள். இங்கே அதே அளவு பொடி தான் நான் புளித்தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ரொட்டியை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ரொட்டியும் சாஃப்டாயிடுச்சு. நம்மளோட முட்டை ரொட்டி குழம்பு தயார். இந்த அருமையான சத்தான முட்டை ரொட்டி குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தினம் ஒரு வண்ணத்தில் சந்திக்கிறேன். வாழ்க்கை வண்ணமயமாகட்டும்.